கிளாஸ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஜென் ஸ்டுடியோஸ் புகழ் மற்றும் ஈடன் தயாரிப்பில் சுதர்ஷன் கோவிந்த், அர்ச்சனா ரவி, ஒய்ஜி மகேந்திரன், நிழல்கள் ரவி, எம்எஸ் ஸ்ரீராமி, ரெத்திகா ஸ்ரீனிவாஸ், செல்லா, பிருந்தா மற்றும் பலர் நடித்து அசோக்குமார் கலைவாணி எழுதி இயக்கி வெளிவந்திருக்கும் படம் நீ ஃபார் எவர். படம் எப்படி இருக்கு? விமர்சனத்தை பார்க்கலாம். படத்துக்கு அஸ்வின் ஹேமந்த் இசையமைத்திருக்கிறார். ராஜா பட்டாச்சார்ஜி ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். தருணம் படத்தை எடுத்து இந்த படத்தை இதன் தயாரிப்பாளர்கள் தயாரித்திருக்கிறார்கள். டேட்டிங் ஆப் மூலம் ஹீரோவும் ஹீரோயினும் இணைகிறார்கள். ஹீரோ அவளை உண்மையாக காதலிக்கிறான். ஆனால் அவளோ காதலிப்பது போல ஏமாற்றுகிறாள். இந்த கால இளைய தலைமுறையினருக்கு ஏற்ற மாதிரியான கதை இது. பெரிய வெற்றியை எதிர்பார்த்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். டேட்டிங் ஆப் மூலம் இணைந்த ஜோடி ஹீரோவின் பூர்வீக வீட்டுக்கு காதலியை அழைத்து செல்கிறான். வீட்டின் பெரியவர் தாத்தா ஒய்ஜி மகேந்திரன். அவரது மகள் இளம் வயதில் காதலனுடன் வீட்டை விட்டு ஓடிப்போய் திரும்ப வந்ததால் மன்னித்து மகளை ஏற்றிக்கொள்ளும் தாத்தா அதன் பிறகு தான் சொல்படிதான் நடக்க வேண்டும் என்கிற கண்டிஷனோடு 2 குழந்தைகளோடு வீடு திரும்பி இருக்கும் மகளை ஏற்றுக்கொள்கிறார். படத்தின் ஆரம்பத்தில் இந்த காட்சி வருகிறது. ஓடிப்போய் திரும்பி வந்த மகளின் மூத்த மகள் திருமணமாகி வீட்டோடு அவர் கணவருடன் வசிக்கிறாள். அவரது இளைய மகன்தான் ஹீரோ. தனது பேரன் ஒரு பெண்ணை மனைவியாக ஒருத்தியை அழைத்து வந்து விட்டானோ என்று நினைத்துதான் வெறுப்பின் உச்சத்துக்கு போகிறார் தாத்தா. அதன் பிறகு சில உண்மைகளை ஹீரோ சுதர்சனிடம் உடைத்து பேசுகிறார் அர்ச்சனா ரவி. அதன் பிறகு அவர் உடைகிறார். ஊருக்கு திரும்புகிறார். அதன் பிறகு திருப்புமுனை ஏதாவது ஏற்பட்டதா என்பதுதான் படத்தின் கதை. ஓரளவு ஏற்புடைய கதைதான். நாயகன் கேரக்டரைசேஷன் சொல்வதற்கு அவள் சிகரெட் பிடிப்பது போல சில காட்சிகளில் வைத்திருக்கிறார்கள். இன்றைய ஜென்சி தலைமுறையினரை வைத்து படமாக்கப்பட்டிருக்கும் கதை இது என்பதால் பல பேரை ஈர்க்க வாய்ப்பு இருக்கிறது. தாத்தா கேரக்டரில் ஒய்ஜி மகேந்திரன் மிக இல்லாத நேர்த்தியான நடிப்பு. 2 பாதியையும் வேறு வேறு மாதிரியாக பிரித்து விட்டார்கள். முதல் பாதி ஜென்சி காதலை சொல்லும் விதத்திலும், செகண்ட் ஹாஃப் முழுவதும் சென்டிமெண்ட் மற்றும் எமோஷனல் படத்தில் நிறைந்துள்ளது. ஹீரோ சுதர்ஷன், ஹீரோயின் அர்ச்சனா ரவி, அவருடைய தோழி மூவருமே நன்றாக நடித்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர ஸ்ரீஜா ரவி மற்றும் நிழல்கள் ரவி போன்றவர்களும் நடித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஃப்ரேமிலும் கண்ணை கவரும் விதத்தில் ஒளிப்பதிவு சூப்பர். பொள்ளாச்சி பக்கத்து இயற்கை அழகு செம. கிளைமேக்ஸ் நியாயப்படுத்தும் விஷயமாக தந்திருக்கிறார் இயக்குனர். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.